அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இப்போ வீட்டில் விளக்கேற்ற போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பழக்கமாயிடுச்சு. முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்தில் முக்கியமான நாட்களில் மட்டும்தான் உண்மையாலுமே வீட்டில் விளக்கு ஏற்றுனாங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த சூட்சமம் தெரிந்திருந்து தினமும் காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றினாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு பெரும்பாலும் எல்லார் வீட்டிலையும் காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்ற பழக்கம் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் விளக்கேற்றுறோம். எல்லாத்து வீட்லேயும் கஜலக்ஷ்மி விளக்கு வாங்கியாச்சு. சில பேர் வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்குது. சில பேர் அந்த மரபு மாறாமல் இன்னும் அகல் விளக்கில் நல்ல பெரிய அகல் விளக்கு ஒன்று வைத்து அதில் விளக்கேற்றக்கூடிய மரபு அப்படிங்கிறது இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியம், விளக்கு திரி போடும்போது இரட்டை திரியாக போட்டு ஏற்றுங்க அப்படின்னு சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்க்கலாம். இரட்டை திரி போட்டாலும் தூண்டிவிடக்கூடாது, திரியை ரொம்ப தூண்டிவிடக்கூடாது. இப்போ ரொம்ப சின்னதாகவும் அந்த விளக்கு எரியக்கூடாது, அப்படியே தனனும் எரியக்கூடாது. இது சொல்லப்போனால் இந்த மாந்திரீகம் தாந்திரீகம் செய்பவர்கள் அந்த ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் போதும் இந்த மாதிரி தனன்னு அதிகமாக எரிய விடுற மாதிரி சொல்லுவாங்க. அதோட வெப்பம் தகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம மிதமான அந்த ஒளியானது இருக்கணும். அப்படிங்கும் போது அளவாக இருக்கணும். ரொம்ப சின்ன ஒளியாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இறைவனை தரிசித்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால நம்மளுக்கு நல்ல இரட்டை திரி போட்டு மிதமான அளவில் எரிகிற மாதிரி தான் விளக்கு எப்போவுமே ஏற்றி பழகணும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி நேராக தரையில் வைக்கக்கூடாது. ஆக்கர்ஷண சக்தி நமக்கு தேவை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு பித்தளை தட்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த பித்தளை தட்டில் விளக்க வச்சு ஏற்றலாம். சரி, பித்தளை தட்டில் போய் நகல் விளக்கு வைக்க முடியுமா? தாராளமாக வைக்கலாம். இல்லை பித்தளை தட்டு இல்லை, காப்பர் தட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழை இலை இருக்குது, இல்லை அரசை இலை இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது சின்னதாக கத்திரிச்சிக்கிட்டு அந்த வாழை இலையை வச்சு மேலே ஏற்றலாம். நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது. இல்லை நாங்கள் ஸ்டாண்டில் தான் ஏற்றுறோம், பூஜை கபோர்டில் தான் ஏற்றுறோம், எப்படி இருந்தாலும் சரி நேரடியாக விளக்க கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து விளக்கேற்றுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த அந்த கசடுகளெல்லாம் இருக்குது இல்லையா, அழுக்குகள் எல்லாம் அந்த விளக்கில் தொடர்ந்து படிந்து கொண்டே இருக்கிறது. நான் அதை பற்றி கவலைப்படாமல் விளக்கேற்றி கொண்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே தவறான விஷயம்தான். விளக்கு தெய்வாம்சம் வாய்ந்தது. அதை அழுக்கடைய விடக்கூடாது. ஒரு தொடர் நாட்களில் அதை தொடர்ந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து தான் அந்த விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஒரே விளக்கில் எல்லா தெய்வத்தையும் ஆவாகனம் செய்து ஒரே விளக்காக ஏற்றுவார்கள். சில பேர் துணை விளக்கு ஏற்றுவார்கள். குலதெய்வத்துக்கு அப்படின்னு தனியாக விளக்கு ஏற்றுறவங்க இருக்கிறாங்க. அப்படி தனித்தனியாக விளக்குகளை ஒரு வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாம். அதில் எந்த மாறுபாடுமே கிடையாது. ரொம்ப முக்கியம், நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது ஒரு கன்னியாவது பூ அந்த விளக்கிற்கு வைத்து ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப கஷ்டம், வீட்டில் ரொம்ப கஷ்டம், பணத்திற்கு ரொம்ப நெருக்கடி, கடன் தொல்லை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால், ஏற்றுகின்ற விளக்கில் ஒன்றை கடன் நீங்க வேண்டும் என்று நினைத்து மேற்கு திசை நோக்கி விளக்கை ஏற்றி வையுங்கள். அது ஏற்றுற விளக்கில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற திரி போட்டு மேற்கு திசை நோக்கி நீங்கள் விளக்கை ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது வீட்டில் கடன் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த விளக்கை ஏற்றுங்கள். அப்படி ஏற்றுனீங்க அப்படின்னா ஏற்றி வர கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்கும், படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த ஏற்றின திரியிலேயே விளக்கை ஏற்றலாமா அப்படிங்கிறது ஒன்று வரும். நான் அடியேன் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். ரொம்ப முறையாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா சின்ன திரியாக போட்டு ஏற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை திரியை கூட மாற்றிடுறது நல்லது. நான் சொல்கிறது உங்களால் முடிஞ்சா, இதை கட்டாயமாக பண்ணணும்னு இல்லை, அது மாதிரி மாற்றினாலும் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டோம், அதை அடுத்த நாள் அப்படியே அந்த தட்டிலேயே சாப்பிடுவோமா, இல்லைன்னா சுத்தப்படுத்திட்டு வேறு தானே எடுத்து சாப்பிடுவோம்.
அப்படித்தானே? அது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தூய்மையாக படைக்கிறோம் அப்படிங்கும்போது அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். வேறு எதுவும் இல்லை. இறைவன் எதையும் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக. இப்போ மனசில் நெருடல் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சிட்டாலும் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது அழுக்காக இருக்குது, இப்போ நான் அந்த தீபத்தை ஏற்றினா எப்படிங்கிற அந்த மன ஒரு நெருடல் வந்துருச்சுன்னா அதில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறது, விளக்கை சுத்தப்படுத்திட்டு தினமும் வந்துட்டு திரியை மாற்றிட்டு ஏற்றுறது உத்தமம். அந்த திரியை என்ன பண்ணலாம், சில பேர் வந்து எடுத்து வச்சுருந்து அது மொத்தமாக வந்துட்டு ஒரு அப்புறப்படுத்துவாங்க, சில பேர் அப்பப்போ அப்புறப்படுத்திடுவாங்க, சில பேர் அதவே திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது அப்படின்னா கூட முதல்ல அந்த விளக்கை ஏற்றும் பொழுது தினமும் திரியை மாற்றி விடுவது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இல்லை எனக்கு எந்த மன நெருடலும் இல்லை, நான் தொடர்ந்து அப்படியே ஏற்றிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். ஆனால் இந்த கசடுகள் இந்த மாதிரி அழுக்குகளை வந்துட்டு விளக்கில் தங்க விடாதீங்க அப்படிங்கிறத மனசில் எப்போவுமே நிறுத்திக்குங்க. இப்போ அகல் விளக்கு ஏற்றுறோம், அகல் விளக்கு நல்ல பெரிய அகல் விளக்கு 2 ஏற்றலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2 ஏற்றுங்கள். இந்த என்ன சொல்கிறது, ஒரு அகல் விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு இந்த மாதிரி இணைகளை மாற்றி ஏற்றலாமா அப்படின்னாலும் வீட்டில் ஏற்றலாம். இந்த விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை பிறக்க வைக்கக்கூடியது. அந்த வெளிச்சம் உண்டாகும் போது நம்முள்ளே இருக்கின்ற இறைவன் தெரிவார் அப்படிங்கிறது தான் அதோட தாற்பயம். இப்போ பூஜையிலேயே நிறைய இறைவனோட படங்கள் விக்கிரகங்கள் எல்லாம் வச்சுருப்போம். அந்த காலத்தில் லைட் இல்லை இல்லையா, அப்போ வந்து இந்த விளக்கை ஏற்றும் போது அந்த வெளிச்சத்தில் வந்துட்டு இறைவனை காண முடியும். அதே போல் தான் நம்முள் வந்துட்டு அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும் போது நம்முள் இருக்கின்ற இறைவனை காணலாம் அப்படிங்கிறது அதனுடைய பெரிய சூக்ஷமம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அப்போ முறையான வகையில் நம்ம விளக்கை ஏற்றுகின்றோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக அதுக்கு பலன் கைமேல் கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்றம் கருத்துமே கிடையாது. சூக்ஷமமாக சொல்லப்படுவது வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம், ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயம். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, குத்துவிளக்கவே மகாலட்சுமி அம்சமாக குறிப்பிடுவாங்க. அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் சிவன் பிரம்மா விஷ்ணு உரைகின்ற இடமும் குத்துவிளக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி தேவி 3 பேரும் உரைகின்ற இடமும் குத்துவிளக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ கடாட்சம் நிறைந்தது சொல்லப்போனால். அப்போ வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டிலே குத்துவிளக்கு ஏற்றுங்கள். நம்ம ஏதோ ஒரு திருவிழா காலங்களில் பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கும், இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பார்த்து வீட்டில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குத்துவிளக்கவே வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம். பௌர்ணமி தினங்களில் விளக்கு பூஜை அப்படின்னு செய்வோம் இல்லையா, அந்த விளக்கு பூஜை செய்வதும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லபடியான மாற்றத்தை மேன்மையை உண்டு செய்யும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ விளக்கேற்றுவதில் இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கீழே அந்த பித்தளை தட்டு, வெள்ளி தட்டு, இந்த மாதிரி தட்டுகளை வைத்து ஏற்றுவது, அதை முறையாக பராமரிப்பது, பூ பொட்டு வைத்து விளக்கை ஏற்றுவது, திரியை அடிக்கடி மாற்றுவது, அந்த அழுக்கடையாமல் விளக்கை பார்த்து கொள்வது, அதே போல் விளக்குகள் மாற்றி ஏற்றுவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகள் ஏற்றுவது எல்லாமே நன்மையை தரவல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விளக்கு ஏற்றும் போது பஞ்சக்கூட்டு எண்ணெய் 7 எண்ணெய் கூட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதோட சரியான விகிதம் தெரியாமல் வீட்டிலே அதை ஏற்றக்கூடாது. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தனியாக நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ பயன்படுத்தி ஏற்றுவதே சால சிறப்பானதாக இருக்கும் நண்பர்களே. நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீட்டு வாசலில் அல்லது பெரிய ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா அந்த ரிசப்ஷன் ஹாலில் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி பூக்களை நிரப்பி வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு யோசிச்சிருப்போம். கட்டாயமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது சீன வாஸ்துவில் வந்து வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான உருளி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உருளிங்கிறது மட்பாண்டமாக செய்கிறாங்க, வெங்கலத்தில் செய்கிறாங்க, பித்தளையில் செய்யலாம், வெள்ளி தங்கம் அவரவர வசதிக்கு ஏற்றவாறு வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதோட தாற்பயம் அப்படிங்கிறது நீருக்கு எப்போவுமே வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் உண்டு அப்படிம்பாங்க. நம்ம பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் அதிகமாக நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் உப்புக்கல்ல போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுறது.
அதே வந்து அந்த சைன வாஸ்துவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளி அப்படிங்கிற பாத்திரத்தில் வாசனையான பூக்களை போட்டு வைக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அப்படிங்கும்போது அந்த காம்புகள் முறியாத பூக்களாக இருக்கும்போது அதிலிருந்து அந்த வாசனைகள் வெளிப்படும். அது நம்ம மனதை வந்து ஒரு அமைதிப்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ இதில் என்ன குறிப்பிட்டு சொல்லப்படுது, இப்போ வாஸ்து தோஷங்களை மட்டும் நீக்குமா அப்படின்னா கண் திருஷ்டி கோளாறுகளையும் நீக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே ஒரு மலரோட வாசனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனோட மனதை வந்துட்டு இதமாக்கக்கூடியது. எவ்வளவு வந்துட்டு குரூர சிந்தனைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து மனதை வந்து அமைதிப்படுத்தி விடும் அப்படிம்பாங்க. மல்லிகைப்பூ மனதிற்கு வந்துட்டு அப்படி ஒரு மகிமை உண்டு அப்படின்னே சொல்லப்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உருளியில் போடக்கூடிய பூக்கள் அனைத்தும் வந்துட்டு வாசனையான பூக்களாக இருப்பது மிகவும் உத்தமமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் வாஸ்து பிரச்சனைகளை போக்குவதோடு குரூர எண்ணத்துடன் வீட்டுக்குள் வருபவர்களுடைய அந்த மனதை மாற்ற வல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ அந்த பூக்களை வந்துட்டு நம்ம போட்டு வைக்கிற அதே சமயத்தில் மறிக்கொழுந்து கிடச்சிது அப்படின்னா அந்த மறிக்கொழுந்தை வந்துட்டு அதுக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லப்படும். மறிக்கொழுந்து ஏற்கனவே மனம் வீசக்கூடியது. அதுலேயும் தண்ணிக்குள்ளே அந்த பூக்களோடு இருக்கும்போது நிறைய வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனம் வந்துட்டு பரவி காணப்படும். அப்போ மனது வந்து அமைதியாகிடும். எவ்வளவு நெகட்டிவ் திங்கிங்கோட ஒருத்தர் உள்ளே வர்றாங்க அப்படின்னாலும் அந்த வாசமானது அவர்களை சாந்தப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கந்திருஷ்டி கோளாறுகள் இது எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம படி பார்த்தோன்னா தனியாக கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணீரை ஊற்றி எலுமிச்சம்பழத்தை போட்டு வைப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த உருளைக்குள்ளேயே வந்துட்டு எலுமிச்சம்பழத்தையும் போடலாம், தவறு கிடையாது. அதுவும் சேர்ந்து வந்துட்டு அந்த மனமானது பரவும். அப்போ அந்த எதிர்மறை சக்திகளோட அந்த ஆற்றலை வந்துட்டு குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது பரவலான நம்பிக்கை. இன்னும் மனம் அதிகமாக வேணும்னா சில பேர் வந்துட்டு ஜவ்வாது அதில் கலந்துக்குவாங்க. சரி, இது எந்த கிழமைகளில் வைக்கணும்? கிழமை அப்படிங்கிறத விட தண்ணீர் வந்துட்டு மாசுபடுகிறது தெரிஞ்சதுன்னா உடனே மாற்றிடுறது நல்லது. பூக்கள் வாடக்கூடாது. பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்கள், வீடு, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வைக்கப்படக்கூடியது தான். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னா இந்த காகித பூக்களை பயன்படுத்தக்கூடாது. அலங்காரத்திற்காக அது கிடையாது, மனம் வீச வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ ஒரு நல்ல மனம் வீசக்கூடிய ரோஜா மலர்கள் இருக்கிறது அல்லது மற்ற ஏதும் மலர்கள் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. கொஞ்சமாக மறிக்குழந்து செடி கிடச்சிது, மறிக்குழந்து இலைகள் கிடைக்குது அப்படின்னா அதில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப மனம் வீசக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக அந்த வாசத்துக்கு தான் அங்கே மதிப்பு. சொல்லப்போனால் எப்போவுமே வந்துட்டு நறுமணம் இருக்கிற இடத்துல வந்து லக்ஷ்மி தேவி குடியிருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. வாஸ்து தோஷத்தை போக்கக்கூடியது, அதாவது எதிர்மறை சக்திகளை தண்ணீர் ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிற போதிலும் கூட இந்த நறுமணமானது அந்த இடத்துல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டனால தான் இந்த உருளி வந்துட்டு எல்லா வீட்லேயுமே வைக்கிறாங்க, எல்லா நிறுவனங்களிலுமே வைக்கிறாங்க. இப்போ அது அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மட்பாண்டங்களாக செய்யப்படுது, அதை நம்ம கூட வந்து வாங்கி வச்சுக்கலாம். கீழே வைக்கக்கூடாதும்பாங்க, ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு அதில் வைக்கிறது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு தன்மை நமக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும் போதே கண்டிப்பாக ஆன்மீகத்தில் ஒரு அடிப்படையை வந்துட்டு சாதித்து விட்டோம் அப்படிங்கிறதா உண்மை. நம்மை புரிந்து கொள்ளுதல், நமக்கு என்ன ஆசாபாசங்கள் இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எதன் மீது நாட்டம் அதிகமாக உடையவர்களாக இருக்கின்றோம், நமக்கு சுக துக்கங்கள் இருக்கிறதா, இந்த மாதிரி சுய மதிப்பீடு அப்படிங்கிறத பெறக்கூடிய ஆற்றல் பெற்றுவிட்டீர்கள் அப்படிங்கும் போதே அது ஒரு தனியான வளர்ச்சியை குறிப்பதாகத்தான் இருக்கும். நம்முள் இருக்கக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை வேண்டும். ஏன்னா சாதாரண ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் தனக்குள்ளே இருக்க நல்ல விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பான். தனக்குள்ளே இருக்கிற மறுபக்கம், தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு பக்கம் இருக்கும், திடீர்னு கோபம், குரோதம் இந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கங்களையும் சற்று அலசி ஆராய்ந்து அதில் உள்ள உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அது தேவையா இல்லையா என்று உறுதிப்பாடுடன் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு இருக்கிறது அப்படின்னா ஆன்மீகத்தில் அவங்க படிப்படியாக வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனசில் எப்போவுமே அமைதி பொங்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள். அது ரொம்ப சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கடினம் என்றாலும் மனதை அமைதிப்படுத்துவது என்பது முடியாத காரியம் அல்ல. கொஞ்சம் முயற்சி செய்தால் கட்டாயமாக அதுவும் முடியக்கூடிய காரணமே. மனதில் அமைதி உடையவர்களாக இருப்பார்கள், சலனமே இல்லாத நபர்களாக இருப்பார்கள். அப்படியே தெளிந்த நீரோடை போல, ரொம்ப முக்கியமாக அதில் எந்த கலங்கமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களாக இருக்கும்போது ஆன்மீக வளர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே போல் அவங்களோட இந்த எதிர்காலத்தை கணிக்கும் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் பிற்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு முன்னாடியே தெரியும்.
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் சொல்ல மாட்டாங்க. மெல்லிய புன்னகை மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும் ஏதாச்சும் கேட்டோம்னா. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் அவங்க ஆன்மீகத்தில் அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக நிகழ்கால வாழ்க்கையை மட்டும் வாழக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அப்படித்தான் இருப்பாங்க ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க. நிகழ்கால வாழ்க்கை, இப்போ இந்த நொடி தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த நிமிடமோ அடுத்த வினாடியை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கவும் கூடாது. இருக்கிற இந்த ஒரு வினாடியை சந்தோஷமாக வாழ தெரியணும் மனுஷன். அப்போ தான் வந்துட்டு அந்த ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். அதே போல் அவங்களோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பிறர் மூலியமாக வராது. எல்லாத்துக்குமே இது சாதாரணமாக இயல்பு ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தர் ஊக்குவிச்சு பேசுகிறது மூலமாக வர்றது கிடையாது. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருந்துட்டு போயிடும். எப்போ உள்ளார்ந்து தன்னை உணர்ந்து தன்னால் முடியும் என்ற அந்த உத்வேகம் வருகிறதோ அப்போ தான் அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறும். அப்படி வந்துட்டு ஆன்மீகவாதிகளுக்கு இருக்கும். தனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்மளால் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக கழிப்பார்கள். எந்த நேரத்துலையும் துக்கம் இல்லைப்பா, என்ன துக்கம்னா போலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை உணர்ந்து கொண்டு எப்போவுமே சந்தோஷமாக நேரம் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒன்றே அவங்க மனசில் எக்காரணத்தை கொண்டும் பயம் இருக்காது. இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் ஆட்பட்டவனை தவிர, கடமைப்பட்டவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதனால் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அவங்க யாருக்கும் பயப்படக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. இதை நம்மளால் பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். அப்படிங்கும் போது ஆன்மீகத்தில் அந்த தெய்வ சக்தியை பெறுவதில் அல்லது அந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதில் நம்ம ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் அப்படின்னு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.